2018 கஜா புயல் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்கா குளக்கரை நேரடியாக நான் சென்று பார்த்தேன். குளக்கரை பழுதுபட்டிருந்தது, அதை சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் 4,25,00,000 ரூபாய் அந்த குளக்கரையை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு சரி செய்து கொடுத்தோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மதி திருமதி யாஸ்மின் அகமது IAS ஒருவரை நியமித்தது. அதே போல 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தல் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அதிமுக தான் வாக்களித்தது. திமுக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி. அந்த பதவிக்கு மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் போட்டியிட்ட பொழுது அதிமுக தான் ஆதரித்து அதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற வாக்களித்தாங்க. திமுக அவரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு வாக்களித்தது திமுக. மேலும் அம்மாவுடைய அரசு அவருடைய நினைவாக பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பெயர்ல ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நாங்கள் திறந்தோம். 2017 திண்டுக்கல் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் வரலாறு குறித்து மணிமண்டபம் மதிக்கப்பட்டது. கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவது என்று இஸ்லாமிய பெருமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.